இந்த நாள் புதிய நாள். நண்பர்களே, சில சமயத்தில் அந்த தம்பியை கூடுங்க, கல்யாண வேலையா ஃபுல்லாக பார்த்துருவான். தம்பிகிட்ட சொல்கிறா நோவே சொல்ல மாட்டான், எல்லாத்தையும் முடிச்சிடும். டே நைட் ஆஃபீஸில் பாருங்கள், சில ஒர்க்கு அவர்கிட்ட கொடுக்குங்க, அவ்வளோதான். டே நைட் எதுவானாலும் எக்ஸ்கியூஸே பண்ண மாட்டார், உடனே செஞ்சு முடிச்சிடுவார். அப்படி பல நபர்களை பற்றி நம்ம சொல்லிடுறோம். உன்னை கொடுத்தா அதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம மறுப்பும் சொல்லாமல் உடனே செய்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பேசி பார்த்தோம்னா, நீங்கள் எதுக்குமே நோ சொல்ல மாட்டீங்கன்னா, இல்லைங்க நம்மளை கூப்பிட்டு கேட்டார் இல்லையா, மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிட்டார், பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிவிட்டார் அல்லவா. அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் கூப்பிட்டு இதை சொல்லும் பொழுது நான் எப்படி நோன்னு சொல்லாமல் இருக்கிறது? இல்லைங்க, நீங்கள் நோன்னு சில சொல்ல வேண்டிய டைமில் கூட சொல்லாத மாதிரி இருக்க. இல்லைங்க அவரு அவ்வளோ பெரிய ஆளு, மேனேஜர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். அப்பொழுது தங்களுடைய சில நியாயமான தேவைகளை கூட அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டு தியாகம் செய்து மற்றவர்களுக்கு ஓகே சொல்வதற்காக அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, நாம் அப்படி கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் சில விஷயங்களுக்கு நோ சொல்லலாம். எப்படி பிறருடைய வார்த்தைக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதுபோலவே நமக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது சில சமயங்களிலே. நீங்கள் உங்களுக்கு சில சமயங்களிலே முன்னுரிமை கொடுக்க தவறினால் பிற்காலத்திலே தேவையில்லாத மன வருத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய வாழ்விலே பவுல் சுவிசேஷம் சொல்வதற்காக, கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்றுக்காக எந்த லெவலுக்கும் போக தயாராக, அடி வாங்கிறதுக்கு, உயிரை பணயமாக வைப்பதற்கு, நகரம் ஒவ்வொரு சபையாக, ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு தேசமாக பயணம் செய்வதற்கு அவன் திடமனதாக இருந்து உயிரையும் பணயம் வைத்து பயணம் செய்தான். அப்படி ஒரு டைமில் எபேசு நகரத்திற்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற யூதர்கள் அவரை தங்க சொல்கிறார்கள். அப்போஸ்தலர் 18:20 இப்படியாக வருகிறது. அங்கே இருக்கிற யூதர்கள் அவனை தங்க சொல்லும் பொழுது அவன் சம்மதியாமல், அப்பா நீங்கள் தான் நகரமாக போகிறீங்களே, நாடாக போகிறீங்களே, இதுக்குத்தானே உயிரே பணயம் வச்சுருக்கீங்க, உயிரையே நீங்கள் தியாகம் பண்ணுவேன், வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, இப்போ தங்க வேண்டியதானேன்னு சொன்னால் அவன் சம்மதிக்கவில்லை. சம்மதிக்காமல் அவனும் சும்மா இல்லை, அவனுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. பல நகரங்களுக்கு போகிறான், பல சபைகளுக்கு போகிறான் அதன் பின்பாக. ஆனால் அங்கு தங்கவில்லை. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு அஜெண்டா, அவனுக்குன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் அது ஃபிட் ஆகலை, அந்த டைம் போதும் என்று அவர் முடிவெடுத்து நோ சொல்கிறார், சம்மதிக்கவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கென்று ஒரு திட்டமான வாழ்க்கை, திட்டமான இலக்குகள் இருக்கும் பொழுது உங்களால் எளிதாக நோ சொல்ல முடியும். ஓகே, உங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்துட்டேன், இவ்வளோதான். அந்த இடத்துல யூதர்களோட பேசினது உண்மை, ஆனால் அந்த டைம் முடிஞ்சிருச்சு, அடுத்த இடத்துக்கு போகணும். அடுத்த வசனங்களிலே வருகிறது, அவர் பல இடங்களுக்கு சென்றார் என்று தெரிகிறது. ஆனால் இங்கு அவர் நோ சொல்கிறார். நண்பர்களே, நீங்கள் நோ சொல்ல முடியாத எதுவும் உங்கள் வாழ்விலே இருந்தால், நான் இவருக்கு நோ சொல்ல முடியாது, இந்த விஷயத்துக்கு நான் நோ சொல்ல முடியாதுன்னா அது ஒரு ஆரோக்கியமற்ற தன்மை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். If you are not able to say no to something, it's very unhealthy. இந்த நாளிலே கர்த்தர் அதற்கான ஒரு பலத்தை தருவாராக, அதற்கான வெளிச்சத்தை தருவாராக. மற்றவர்கள் எவ்வளவு முக்கியம் என்று நாம் நினைக்கிறோமோ அதுபோலவே நாம் முக்கியம் என்று நாம் நினைப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. God bless you.